வசனம் சொல்லுகிறது. எஸ்ஐயா 49 அதிகாரம் 22 வசனம் எடுத்து வாசித்தீங்கன்னா, இதோ ஜாதிகளுக்கு நேராக என் கரத்தை உயர்த்தி ஜனங்களுக்கு நேராக என் கொடியை ஏற்றுவேன். கொடியை ஏற்றுன்னு போட்டிருக்குல்ல, கொடியும் ஒன்று இருக்குது இல்லை, ஆண்டவருக்கு இல்லை, யெகோவா நிசி த பேனர், ஆண்டவருக்கு ஒரு கொடி இருக்குது. அந்த ஜெய கொடியை கர்த்தர் ஏற்ற போகிறார். அதாவது ஆண்டவராகிய தேவன் இந்த பூமிக்கு மெசாயாவை வரப்போகிறாரு. அவர் வரும்பொழுது என்ன நடக்கும்னா, நீண்டகால பிரச்சனை 2021 ஆரம்பிச்சிச்சுங்க, அது இன்னும் வந்துட்டுருக்கு. 2025 முடியல. நீண்டகால பிரச்சனை, நீண்டகால போராட்டம், நீண்டகால போராடிட்டு இருக்கீங்களா பிரதர்? ஒரு ப்ராப்ளமா 2 ப்ராப்ளமா தாங்க முடியல பிரதர், இங்கிட்டு ஒரு ப்ராப்ளம் அங்கிட்ட ஒரு ப்ராப்ளம், எதை பிரதர் நான் பார்க்குறது? இந்த வருஷத்துலையாவது ஒரு நல்ல காலம் பிறக்குமா? கண்டிப்பாக ஆண்டவராகிய தேவன் உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் கொடியேற்றுவார். ஆகவே நிறைய பேர்த்துக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கும். எக்கனாமிக்கலில் ப்ராப்ளம் இருக்கும், அல்லது குடும்பத்தில் ப்ராப்ளம் இருக்கும், அல்லது தொழிலில் ப்ராப்ளம் இருக்கும், அல்லது ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் அழுத்தம் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், வேதனைகள் இருக்கும், ஸ்ட்ரகிளிங் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா சமூகமாக போகணுன்னு நினைக்கிறேன் பிரதர். ஆனால் 2025 நான் நினச்ச மாதிரி இல்லை பிரதர். எப்படியோ நினைக்கிறேன் பாஸ்டர், எப்படியாவது அது நல்லாயிரும்னு நினைக்கிறேன். ஆனாலும் எனக்கு திரும்பி திரும்பி அதே பிரச்சனையில் வந்துக்கிட்டே இருக்குது. திருப்பி எனக்கு வார்ஃபேர், இந்த வார்ஃபேர் என்னால் பண்ண முடியல. எனக்கு உள்ளே என்ன ஒன்று, அந்த 2025 போலயே 2026 இருக்குமா அப்படின்னு எனக்குள்ளே ஒரு கேள்வி இருக்குது. அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்றைக்கி ஆண்டவராகிய தேவன் சொல்கிறது என்ன வேணா, ஆண்டவர் உங்களுக்கு நேராக கொடியேற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே இந்த வருஷம் ஆண்டவராகிய தேவன் உங்களை ஆஸ்வதிக்கிற வருஷமாக இருக்கும். இந்த வருஷம் கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்குற வருஷமாக இருக்கும். நீண்டகால உபத்திரவத்தை கர்த்தர் இந்த நாளைக்குள்ள ஃபுல் ஸ்டாப் வைக்க போகிறார். கமாலில் ஃபுல் ஸ்டாப் வைக்கிறாரு. இனி உன் துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவதில்லை, எகிப்தியன் உன்னை தொடருவதில்லை. கர்த்தர் உங்களை ஆண்டவர் வழி நடத்த போகிறார். நீங்கள் முன்னேறி செல்வீங்க. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போவார். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆண்டவர் பாதுகாப்பார். உங்கள் தேவையை ஆண்டவராக தேவன் சந்திப்பார். நீண்டகால பிரச்சனை சிஸ்டர், நீண்ட காலம் ப்ராப்ளம் பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, அந்த ப்ராப்ளத்துக்கெல்லாம் ஆண்டவராகிய தேவன் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், எவ்வளோ முடிச்சு பார்த்துட்டேன், என்னால் முடியல. லாங் டைம் ப்ராசஸ், என்னால் தாங்க முடியல. திருமணம் நடக்கும்னு நினைக்கிறேன், ஆனால் திருமணம் நடக்க மாட்டேங்குது பிரதர். அது ஏன்னு தெரில. சில பேர் பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்காதுங்க, பார்த்துருக்கீங்களா? சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணம் அமைய மாட்டேங்குது. ஏன்? நல்லா தான் இருக்குது பொண்ணு, நல்லா தான் படிச்சிருக்கான், நல்லா தான் வேலை இருக்குது. ஆனால் அவங்களுக்குள்ள என்னென்னா அந்த நீண்ட கால பிரச்சனை, அப்படி பிரச்சனை, திருமணம் ஆகாதபடி பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் யார் பண்ணுற வேலை? ஆண்டவர் உங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். அந்தந்த காலத்தில் என்ன நடக்கணும்? திருமணம் நடக்கணும். அந்தந்த நாளில் என்ன நடக்கணும்? வேலை கிடைக்கணும். அந்தந்த நாளில் என்ன நடக்கணும்? வாசல் திறக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதா இருக்க மரத்தை போல இருப்பான். ஆகவே நீங்கள் போராடி கொண்டு இருக்கிறதுக்காக ஆண்டவர் இந்த வருஷத்தை கொடுக்கல. இந்த வருஷம் கர்த்தர் கொடியேற்றுகிற வருஷம். நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவஜனமே, வசனம் சொல்லுகிறது, என் கரங்களை உங்களுக்கு நேராக திருப்ப போகிறார். ஆண்டோடைய கரம் உங்களுக்கு நேராக திருப்ப போகிறது. ஆண்டோடைய கரம் உங்களுக்கு மேலே வந்துச்சுன்னா, ஆண்டவராகிய தேவன் யாபேஸ் மீது தேவனுடைய கரம் இருந்தபடினாலே அவனுடைய எல்லையை விஸ்தாரப்படுத்தின ஆண்டவர் என் எல்லையை ஆண்டவர் விஸ்தாரப்படுத்துவார். இந்த கொடி என்று சொல்லப்படுகிறது ஃபைட்டிங் பிட்வீன் த 2 கிங்ஸ். 2 ராஜாக்கள். ஒரு ராஜ்யம் இருக்குன்னா இன்னொரு ராஜ்யம் யுத்தம் பண்ண போகும்பொழுது அந்த ராஜா கூட பக்கத்தில் ஒருத்தர் இருப்பார். அவர் யாருன்னா ஃப்ளாக் பேரர் என்று சொல்லப்படுகிறார். கொடி கையில் வைத்திருப்பார், கொடியை கையில் சுமந்து கொண்டிருப்பார். அவர் ஏன் கொடியை சுமந்து கொண்டிருப்பார் என்று சொன்னால், அந்த கொடியை உயர்த்தி இருக்கும் பொழுது அந்த நாடு, அந்த ராஜா ஜெயித்து கொண்டிருக்கிறார்னு அர்த்தம். அந்த கொடி கீழே இறங்கும் பொழுது அந்த ராஜா தோற்று கொண்டிருக்கிறார்னு அர்த்தம். ஆகவே உங்கள் கொடியை ஆண்டவர் உயர்த்தி கொண்டே இருக்கிறாரு. கீழே ஆண்டவர் விடவே மாட்டார். ஆமென். ஆகவே த ஃப்ளாக் பேரர், அதாவது இந்த கொடி பிடிச்சிட்டு இருக்கவன் என்ன பண்ணுவான்? அவனை தான் சரியான குறி வைப்பான். அவனை குறி வச்சு அவனை காலிப்பட்டான், அவன் மேலே அம்பு எல்லாம் விழுவோம். அவன் கீழே விழுந்துட்டானா அதுக்கப்புறம் ஈஸியாக என்ன பண்ணிடுவாங்க தெரியுமா?
அந்த ராஜ்யத்தை பிடிச்சிருவாங்க. அங்கே ராஜாட்ட சொல்லுவாங்க, ராஜா நீங்கள் கவலைப்படாதீங்க, கொடி உயர்த்தி தான் பிடிச்சிட்ருக்கோம், நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க, அதனால் நீங்கள் தொடர்ந்து யுத்தம் பண்ணுங்கள், நாங்கள் உங்களோட கூட இருக்கிறோம், உங்களை விட்டு நாங்கள் போக மாட்டோம், நீங்கள் தொடர்ந்து யுத்தம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ளாக் பேரர் என்ன பண்ணுவான், அந்த கொடியை உயர்த்திருக்கிறவன் எப்பவும் ராஜாவுக்கு அந்த அடையாளத்தை காட்டிக்கிட்டே இருப்பானாம். நீ உயர்ந்திருக்கு ராஜா, நீங்கள் ஜெயிங்க, நீங்கள் ராஜா நீங்கள் யுத்தம் பண்ணுங்கள். ஆனால் வருகிற அந்த எதிரி, அந்த ராஜ்யம், எதிர்த்தில் வர ராஜ்யம் ஃபஸ்ட்டு யாரை பார்த்தானா அந்த ஃப்ளாக் பேரர், அதாவது அந்த கொடியை பிடிச்சிருக்கான் பார்த்தீங்களா, அவனை ஓட விரட்டி விட்டுணும். அவனை விரட்டிட்டா ராஜாவுக்கு என்ன வந்துடும், ஐயோ நம்ம படை தோற்று போகுது அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுவான்னா பயந்து போய் படைகளெல்லாம் சிதறடிக்கப்படுமா. அவன் தான் அந்த படைக்கெல்லாம் காட்டி கெடுப்பான். அந்த ஃப்ளாக் பேரர், அதாவது கொடியை பிடிச்சிட்ருக்கவன் அவன் தான் காட்டிட்டு நம்ம ஜெயிச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறப்ப எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்களாம், யுத்தம் பண்ணுவாங்களாம், நல்லா யுத்தம் பண்ணுவாங்களாம். இது கீழே இறங்கினா எல்லாருடைய இருதயமும் கரைந்து போகிறதபடினால தோல்வி நமக்குள்ளே வந்துடும், எதிரி நம்ம பிடிச்சிருவான்னு ஒரு பயம். இன்றைக்கி உங்களுக்கு அந்த பயம் வேணாம். உங்களுக்கு கொடியை பிடிக்கிறதுக்கு யார் இருக்காருன்னா என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆமேன். யெகோவா நிசி. ஆமென். த லார்ட் இஸ் மை பேனர். இன்னைக்கு ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு பேனராக, கொடியாக இருக்கிறார். உங்களை வெற்றி சிறக்க பண்ணிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவச்சனமே, இந்த நாளில் இந்த வசனத்தை படித்தா தான் அந்த 49 22 உங்களுக்கு புரியும். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு கொடியேற்றுவேன். உங்களுடைய வாழ்க்கை, உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கை சரியாக அமையல, நல்ல வேலை கிடைக்கணும் கிடைக்கல, நல்ல ஒரு இடத்துல அப்பாயின்மெண்ட் வரட்டும், ப்ரொமோஷன் வரும்னு பார்க்குறோம், வரல. இந்த வருஷம் வரும், ஏன்னா கர்த்தர் உங்களுக்காக கொடி ஏற்றுகிறார். ஆமென். திருமணமாகலை, இந்த வருஷம் திருமணமாகும். ஏனென்று சொன்னால் கர்த்தர் உங்களுக்காக கொடி ஏற்றுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவச்சனமே, கர்த்தர் உங்களுக்காக கொடி ஏற்றுகிறவர். நான் உனக்காக கொடியாக நிற்கிறேன், நான் உன் கூட நிற்கிறேன், நீ முன்னேறி செல்லு. அதனால தான் ஃபாதர் பாடுறார், வெற்றி கோடி பீடித்திடுவோ நான் வீரநடை நடந்திடுவோ, வெற்றி கோடி பீடித்திடுவோ நாம் வீரநடை நடந்திடுவோ, காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போ, காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போ அப்படின்னு ஒரு பாட்டு ஏன் இருக்குன்னா, கர்த்தர் உங்களுக்கு ஃப்ளாக் பேரராக இருக்கிறார். மை ஃப்ளாக் பேரர் இஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ 2026 கர்த்தர் உங்களுக்கு ஜெயக்கொடியை கர்த்தர் கொடுக்க போகிறார். உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகளிலே, உங்கள் பிஸ்னஸ்லே, உங்களுடைய எல்லா காரியத்திலும் கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு அவர் ஃப்ளாக் பேரராய் அந்த கொடி உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஆகவே பிரியமான தேவச்சனமே, இதை எப்படி நம்ம வாழ்க்கையில் கொண்டுறது, எப்படி நம்ம வாழ்க்கையில் ப்ரொமோட் பண்ணுறது, எப்படி விக்டரி எடுக்கிறது என்று சொல்லி பார்த்தால், எனக்கு பிரியமான தேவச்சனமே வசனம் சொல்லுகிறது என்னென்று சொன்னால், ஏசாயா 49:21 எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 49:21 எடுத்து வாசிக்கலாம். அப்பொழுது நீ இவர்களை எனக்கு பிறப்பித்தவர் யார்? நான் பிள்ளைகளற்றும் தனித்தும். நல்லா வச்சுக்கோங்க. நம்பர் 1 பிள்ளைகள் அற்றும், நம்பர் 2 தனித்தும், நம்பர் 3 சிறைப்பட்டும் நிலையற்றும் இருக்கிற 4 வகையான காரியங்களை குறித்து நீங்கள் உங்களோடு கூட பேச போகிறேன். நம்பர் 1 பிள்ளைகள் அற்றும். வசனம் சொல்லுகிறது, பிரியமான தேவச்சனமே, பிள்ளைகள் அற்று வாடினேன் என்று. இட் சேஸ் begotten for me. சில நபர்கள் நம்மக்கிட்ட இருப்பாங்க, நம்ம பிள்ளைங்க இருப்பாங்க, உங்கள் உறவு இருக்கும், அந்த உறவு உங்களை விட்டு இழந்து போகும். சில நபர்கள் உங்களோட இருப்பாங்க, சில நபர்கள் உங்களை விட்டு விலகி போவாங்க. நீங்கள் அவங்க மேலே ரொம்ப பாசம் வச்சுருப்பீங்க, ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்களாம், உங்களை விட்டு விலகி போவாங்க. ரிலேஷன்ஷிப், உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப், ரொம்ப நம்பினேன் பிரதர், அவங்கள ரொம்ப நம்பினேன். இன்றைக்கி பிரியமான தேவச்சனமே, இன்றைக்கி அந்த பிரிவு துயரலே என்னை தாங்க முடியல பிரதர். நான் அவர் தான் நம்பியிருந்தேன், எல்லாத்துக்கும் அவர் தான் நம்பியிருந்தேன். நம்ம கூட அப்படித்தான் எல்லா மனிதர்களும் இருக்கிறாங்க. ஆனால் என்னவென்று சொன்னால், எல்லா மனிதரும் இருந்தும் உதவிக்கு யாருமே இல்லையே. எல்லாம் இருக்கிறாங்க, ஆனால் நான் பிரிக்கப்பட்டவனாக இருக்கிறேன். பட் காட் கேன் ரிஸ்டோர். உங்களுடைய பிரிவை ஆண்டவர் என்ன செய்யலாம், ரீஸ்டோர் பண்ணி கொடுப்பார். அவர் இருப்பார். காட் கேன் ஏபிள் டு ரீஸ்டோர். உங்கள்
அவர் இருந்தும் பிரயோஜனம் இல்லை பிரதர். நான் வீட்டில் தனிமையாக தான் இருக்கிறேன். நிறைய பேர் வீட்டில் இருப்பாங்க. ஆனால் வீடு ஃபுல்லாக ஆட்கள் இருக்கும். ஆனால் ஆட்கள் இருந்தாலும் நீங்கள் மாத்திரம் தனிநபராக இருப்பீங்க. அப்படி தனிநபராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு நற்செய்தி. ஆண்டவராகிய தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஃப்ளாக் பேரராக இருக்கிறார், கொடி ஏற்றுகிறவராக இருக்கிறார். அவர் இழந்து போனது எல்லாவற்றையும் அவர் சரி செய்கிற தேவனாக இருக்கிறார். தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவது போல உங்களுடைய பிரச்சனை இல்லாமல் ஆண்டவராகிய தேவன் திருப்பி போடுவார். ஆமென், ஹல்லேலூயா. 2025 எத்தனையோ 2025 எவ்வளோ பாடுகள் பார்த்துருக்கலாம், உபத்திரம் பார்த்துருக்கலாம். ஒரு மனுஷனுடைய இருதயத்தை திருப்புவது போல இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் திருப்பி விட்டார். அப்படி போல் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆண்டவர் எல்லா மனுஷனுடைய இருதயத்தையும் திருப்புவார். வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தவங்கெல்லாம் சீக்கிரத்தில் நீங்கள் விரும்புகிறபடி கர்த்தர் நடக்கும்படி கர்த்தர் மாற்றப் போகிறார். உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகளிலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு மனுஷன் இருதயத்தை திருப்புவது போல இஸ்ரவேல் ஜனங்கள் அனைத்து மக்களையும் ஆண்டவர் திசை திருப்பி விட்டார். அதே போல் ஆண்டவராகிய தேவன் உங்களோடு கூட என்னோடு கூட இருக்கிறார். பிரியமான தேவச்சனமே, டிசோலிஷன், தனிமை. நிறைய பேரோட வாழ்க்கை தனிமை. ஒரு கிரவுண்டில் ஒரு ஆள் தனியாக இருந்தால் அந்த தனிமையை நான் சொல்லலை. உங்கள் குடும்பத்தில் ஒரு 10 பேர் 20 பேர் இருப்பாங்க. ஆனால் உங்கள் இன்னர் ஹார்ட் எப்படி இருக்குன்னா தனிமை. நீங்கள் தனிமையில் இருக்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் அவர் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறார். நல்ல வயது இருக்கும் பொழுது, நல்ல வாலிபம் இருக்கும் பொழுது, நல்ல சுகம் இருக்கும் பொழுது, நல்ல பலம் இருக்கும் பொழுது, நல்லா சம்பாதிச்சேன் பிரதர், நிறைய சம்பாதிச்சு நிறைய சம்பாத்தியத்தெல்லாம் கொடுத்தேன். இப்போ என்னோட வயசு ஆகிப்போச்சு, எனக்கு சம்பாத்தியத்துக்கு முடியல, என்னை எல்லாம் வெறுக்கிறாங்க, என்னை எல்லாம் துரத்துறாங்க, என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றீங்களா? அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு என் ஆண்டவர் உங்களுக்கு கொடியேற்றுவார். ஆமென். இருந்தும் எந்த பிரயோஜனமும் இல்லை, கணவன் இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை, பிள்ளைகள் இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை, உறவுகள் இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா? யூஆர் ஐசோலேட்டட், நீங்கள் தனிமைப்பட்டிருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு நற்செய்தி, என் ஆண்டவர் உங்கள் வலதுபுறத்தில் இருக்கிறார். அவர் பார்த்து சொல்ல, நீ முன்னேறிப்போ, நீ முன்னேறிப்போ, நான் உனக்காக யுத்தம் செய்வேன், நான் உனக்காக யுத்தம் செய்வேன், நீ பயப்படாத, நீ பயப்படாத, ஒரு நாளும் பயப்படாத, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். தாவீது சொல்கிறான், அவர் என் வலதுபுறத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. பயப்படாதீங்க. 2026 கர்த்தர் உங்களை ஆறுதல் கொடுக்குற ஆண்டு, சமாதானம் கொடுக்குற ஆண்டு, இழந்து போனதெல்லாம் திருப்பி கொடுக்குற ஆண்டு. God will restore you everything. இழந்ததை எல்லாவற்றையும் ஆண்டவர் திருப்பி கொடுக்குற வருஷம் இந்த 26ஆம் வருஷம். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ நான் இப்போ ஓல்டாயிட்டேன், என்னை யாரும் கவனிக்கிறதுக்கு இல்லை. ஆண்டவர் இருக்காருங்க உங்களை பாதுகாக்கிறதுக்கு. நீங்கள் நல்லா சம்பாதிச்சிருக்கலாம், இப்போ சம்பாத்தியம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்த நாளில் யார் தரமா கூட இருப்பா? என் ஆண்டவர் உங்களோட கூட என்னோடு கூட இருப்பார். அருமையான தேவச்சனமே, ஆபிரகாம் இருந்தார். ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமே, நீ உன்னுடைய தகப்பன் வீட்டாரையும் உன் இனத்தையும் விட்டு என்ன பண்ணு, நான் காமிக்கிற இடத்துக்கு நீ வா. அப்போ அவன் தனித்து வந்தான். அவன் தனித்து வந்த பொழுது ஆண்டவர் எனக்கு என்ன தெரியுமா கொடுத்தாரு? ராஜ்யங்களை கொடுத்தார். ஆமென். ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் அப்படித்தான். ஒரு வீட்டை கொடுத்தாருன்னு இல்லை, ஒரு பிளாட்டு கொடுத்தாருன்னு இல்லை, எதை கொடுத்தாராம்? பாலும் தேனும் ஓடுகிற ராஜ்யத்தையே ஆண்டவர் கொடுத்தாராம். எல்லாத்துக்கும் இந்த அனுபவம் இருக்கும், தனிமைப்பட்ட அனுபவம். தனிமைப்பட்ட அனுபவத்தில் நீங்கள் கடந்து வரும்பொழுது கர்த்தர் ராஜ்யத்தை கர்த்தர் கொடுப்பார். ஈசாக்கு இருந்தான், அவனை எல்லாரும் விரட்டி விட்டாங்க. ஈசாக்கு பெலிஸ்தர் தேசத்துக்கு போனான். அங்கே போய் என்ன பண்ணான்னா வெள்ளாமை செஞ்சான். அங்கே போய் என்ன பண்ணான், அவன் வெள்ளாமை செய்யும் பொழுது அவனுடைய அந்த வெள்ளாமையில் அந்த வனாந்தரத்தில் அவன் போய் அந்த பெலிஸ்தர் தேசத்தில் போய் அங்கே போய் வேலை செய்யும் பொழுது அங்கே விதைச்சான். அந்த விதை எவ்வளோ பலன் கொடுத்துச்சு? 100 மடங்கு. தனிமையாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. யாக்கோபு அம்மாவும் அப்பாவும் விரட்டி விட்றாங்க. எதிர்காலம் என்னன்னு தெரியாமல் ஓடுறான். ஓடும்பொழுது ஒரு இடத்துல உட்காடுறான், அங்கே தூங்குறான். அந்த இடத்துல ஆண்டவர் அவனுக்கு தரிசனத்தை கொடுக்குறார்.
தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவது போல இருந்தாங்க. அந்த இடத்துக்கு பேர் வைக்கிறான். என்ன பேர் வைத்தான்? பெத்தேல். பெத்தேல் என்று பேர் வைக்கிறான். அவன் திரும்பி வரும்பொழுது எப்படி வந்தானா, 2 ராஜா எவ்வளோ சொத்து இருக்குமோ 2 பரிவாரங்களோடு திரும்பி வந்தான் யாக்கோபு. அவனுக்கு தனிமை ஒன்று இருந்தது. ஒரு தனிமை அனுபவம் இருக்கும் ஒவ்வொருவருக்கையும் கர்த்தர் அபிரிதமாய் கர்த்தர் ஆஸ்வதிப்பார். வேதத்தில் நீங்கள் பார்க்கும்பொழுது எல்லா இடத்துலையும் அலோன், தனிமையாக இருக்கும்பொழுது கர்த்தர் ஆஸ்வதிப்பார். யோசேப்போட வாழ்க்கையை பாருங்களேன், தனிமையாக இருந்துச்சு. உங்கள் சகோதரரே அவனை தூக்கி என்ன பண்ணாங்க, குழியில் போட்டாங்க. அவனுடைய நம்பிக்கொண்டு இருந்த அந்த போத்திபார் என்ன பண்ணான், அவனை கொண்டு போய் ஜெயிலில் போட்டான். ஆனால் அங்கேயும் தனியாக தான் இருந்தான். ஆனால் வசனம் சொல்லுது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ஆமென். ஆதியாகமம் 39:2 சொல்லுது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். 2026 உங்களோட கூட இருப்பார். ஆமென். 2025 பாதுகாத்த ஆண்டவர் இந்த வருடத்துலையும் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். ஆமென். ஹல்லேலூயா. தாவீது தனிமையாக்கப்பட்டான். அவன் சொல்கிறான், என்னோட அப்பா எங்கள் அம்மாலாம் என்னை விரட்டி விட்டாங்க, என் சகோதரர்கள் என்னை அந்நியனாக பார்த்தாங்க, நான் வேற்று மனுஷனாக என்னை பார்த்தாங்க, எனக்கு யாருமே இல்லை, நான் ஒரு தனிமையாக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னவனை, அலைஞ்சு திரிஞ்சவனை ஆண்டவர் தாவீதை ஒரு பெரிய எம்பரராக மாற்றினான். அது மாத்திரமல்ல, அவன் எங்கெங்கே போனானோ, பெலிஸ்தர் தேசத்துக்கு போனான், மோவாபிய தேசத்துக்கு போனான், அம்மோன் தேசத்துக்கு போனான், அங்கெல்லாம் போய் என்ன பண்ணான், யுத்தம்லாம் நடத்தினான். அவன் எங்கெங்கெல்லாம் போனானோ அங்கங்கெல்லாம் கர்த்தர் அவனை உயர்த்த ஆரம்பிச்சிட்டார். அவனை பெரிய எம்பரர், பெரிய ஒரு சக்கரவர்த்தியாய் ஆண்டவர் மாற்றினார். ஒன்றும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் அலைந்து திரிந்தான். வாழ்க்கையில் அலைந்து திரிந்து ஒரு வாழ்க்கை, நிறைய பேரோட வாழ்க்கை அப்படித்தான், அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை. இன்றைக்கி சொல்கிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எரேமியா பார்க்கும் பொழுது அவனை கொண்டு வந்து எங்கே போட்டாங்களாம், ஆலயத்து பக்கத்தில் உள்ள சின்ன அறையில் கொண்டு வந்து போட்டாங்களாம். மற்றவங்களெல்லாம் பெரிய அறையில் கொண்டு சிறையில் போட்டாங்க. ஆனால் எரேமியா மாத்திரம் போடுறப்போ ஒரு சின்ன அறையில் போட்டாங்க. அந்த சின்ன அறையிலேருந்து தான் அவன் வரப்போகிற தேசங்களில் குறித்திருக்கிற எல்லா தீர்க்க தரிசனங்களும் அந்த அறையிலேருந்து அவன்கிட்ட புறப்பட ஆரம்பித்தது. ஆண்டவர் உங்களுக்காக கொடியேற்றுவார். உங்கள் கூடயே இருக்கிறார், உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஆபிரகாமை கர்த்தர் உயர்த்தினது போல, ஈசாக்கு ஆண்டவர் உயர்த்தினது போல, யாக்கோபு ஆண்டவர் உயர்த்தினது போல உங்களை என்னை ஆண்டவர் உயர்த்துவார், கொடியேற்றுவார். ஆமேன். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் உங்களுடைய தவறான முத்திரை உங்கள் மேலே பதிச்சாங்கன்னா, இன்றைக்கி ஒரு நற்செய்தி, கர்த்தர் உங்கள் தவறான முத்திரையை ஆண்டவர் உடைக்கப் போகிறார். சவுல், சொந்த நாடு சவுல், அவன் கூட யாரை விரோதிக்க ஆரம்பிச்சிட்டான், தாவீதை விரோதிக்க ஆரம்பிச்சிட்டான். அவனாவது என்ன பண்ணியிருக்கணும், சேர்த்துருக்கணும். கோலியத்தை ஜெயித்தான், ஆனால் கோலியத்தை கொன்னான். ஆனால் அவன் உடனே அவன் பெரிய இதுக்கு வரல. அதாவது இன்றைக்கி ஆரம்பித்தது தான் பிரச்சனை. சும்மா இருக்கிறவனை பிடிச்சி ஏற்றி விட்டானுங்க. பிடிச்சி சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது, இதை தட்டி விட்டான்னா அவனுக்கு கோவம் வந்துருச்சு. இவன் தான் நம்மளை காலி பண்ணிடுவான்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண, அவன் காலி பண்ண ஆரம்பிச்சிட்டான். யார்? சவுல் துருத்தான். சில பேர் அப்படித்தான் நம்மளோட தேற்றி விட்ருவானுங்க. ரொம்ப ஏற்றி விட்றாங்களே நினச்சிக்கணும். இப்போ என்னமோ பண்ண போகிறான்டா அவன் அப்படின்னு நினச்சிக்கணும். கம்பெனியில் நல்லா வேலை செஞ்சிட்ருப்போம். இந்த கம்பெனி ஆட்களே நமக்கு விரோதியாக இருப்பாங்க. நீங்கள் முன்னுக்கு வரலான்னு நினைப்பீங்க, இன்னும் முன்னுக்கு நல்ல ஒரு பொசிஷனில் அந்த ஆஃபீஸில் இருக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் உங்களுக்குன்னு ஒருத்தன் வாய்ப்பான். அவன் போட்டு கொடுத்து உங்களுடைய விசுவாசத்தை உடைக்கிற மாதிரி செஞ்சுருவான். கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுடைய எல்லா காரியத்தையும் கர்த்தர் ஆண்டவர் மாற்றி அமைக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஒருவேளை உங்கள் கம்பெனி ஹேட் பண்ணலாம், உங்கள் கம்பெனி உங்களை விரோதிக்கலாம், ஒருவேளை உங்கள் குடும்பம் உங்களை விரோதிக்கலாம், ஒருவேளை உங்களுடைய சொந்தம் உங்களை வெறுக்கலாம். ஆனால் இன்றைக்கி சொல்கிறேன், ஆண்டவராகிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் எப்படி இருக்காருன்னா, கொடியேற்றுபவராக இருக்கிறார். உங்கள் கொடி கீழே இறங்காது, உங்கள் கொடி கீழே உயர்ந்து கொண்டே போவோம். உங்களோட விசுவாசத்தை தகர்க்க முடியாது, உங்கள் விசுவாசம் உயர்ந்து கொண்டே போவோம். 3வது காரியம், சிறையிருப்பு. நிறைய பேரோட வாழ்க்கையில் சிறையிருப்பு இருக்கும். என்ன சிறையிருப்பு? இன்னும் வாழ்க்கையில் செட்டில் ஆகல பிரதர், செட்டில் ஆகலன்னு நினைக்க. இந்த 2026 ஒரு வீடு வாங்கி ஒரு வீடு கட்டி அப்படியே செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் நிறைய பேரோட வாழ்க்கை என்ன செட்டில் ஆகலை. நினைக்கிறீங்களா இல்லையா? உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு வேணுமா வேணாமா? இதை நான் கொடுக்க முடியாது,
நீங்கள் சரி ஏதாவது வீடு வீடு கொடுத்துட போகிறாருன்னு நினச்சிக்காதீங்க. ஆண்டவர் கொடுப்பார். சரியா? அதனால் சில பழக்க வழக்கங்கள் விட முடியாத பழக்கம் பிரதர். இந்த பழக்கத்தை விட்டுணுன்னு நினைக்கிறேன், பட் என்னால் முடியல. என் கூட இருக்க சர்க்கிள் வந்து அப்படிப்பட்ட சர்க்கிளாக இருக்குது. அந்த சர்க்கிள்லேருந்து நான் வெளியே வரணும். இதுலேருந்து விடுதலை வேணும். சிறையிருப்பு கர்த்தர் விடுதலை கொடுக்க போகிறார். இந்த பழக்கத்திலேருந்து விடுதலை ஆக முடியலன்னு சொன்னீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா பாவத்தையும் ஆண்டவராகிய தேவன் ஜெயித்திருக்கிறார். ஆகவே நீங்களும் ஜெயிப்பீர்கள். அவர் ஜெயித்தனால, அவரை ஃபாலோ பண்ணுறதுனால நீங்களும் கர்த்தர் உங்களை என்னையும் ஆண்டவர் ஜெயிக்கும்படி கர்த்தர் வைப்பார். எல்லா சிறையிருப்பையும் ஆண்டவர் மாற்றி போடுவார். நம்புற ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்புற ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்ல சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களால் அவரால் தான் எனக்கு பிரச்சனை, கர்த்தர் ஆசீர்வதிப்பாருங்க. ரொம்ப நல்லவர் ஆண்டவர். ஆகவே வாழ்க்கையிலே உங்களுக்கு வெற்றி வேணும். நீங்கள் நல்ல இடத்துல நிற்கணும், நல்ல வேலையில் அமையணும், உங்கள் ஊழியம் ஆசீர்வதிக்கப்படணும். உங்கள் பாவ பழக்கத்தினால ஊழியம் எதுவும் கெட்டுப்போகக்கூடாது. நீங்கள் பரிசுத்தமாய் வாழணும், ஆண்டவருக்காக நிற்கணும், ஜெயக்கொடி ஏற்றணும். கர்த்தர் உங்களை நீ ஆஸ்வதிப்பார். நிலையற்றது, மூவிங் டு அண்ட் ஃப்ரோ. ஒழுங்காக ஒரு கம்பெனியில் நான் ஊழியத்துக்கு வரத்துக்கு முன்னாடி 6 மாதத்தில் 6 கம்பெனி தாவிட்டேன். அதுக்கு முன்னாடி 25 வருஷம் ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். ஒரே இதில் நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனியில் ஒரே கம்பெனியில் மேனேஜராக இருந்தேன் 25 இயர்ஸ். அந்த வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு திருப்பி வேலைக்கு ஜாயின் பண்ணேன். வேலை செஞ்சுட்டு தான் இருந்தேன். ஆனால் எப்போ அழைப்பு வந்துச்சோ 6 மாதத்தில் 6 கம்பெனி போய் ஆரம்பிச்சிட்டேன். பெரிய பெரிய இடம், எல்லாமே என்ஜிஓவில் எல்லாம் இருந்தேன். எனக்கு எல்லாம் கார் கொடுத்துருந்தாங்க, எனக்கு எல்லாம் வசதி இருந்துச்சு. ஒரு வருஷம் 1 மாதம் கூட உருப்படியாக ஒரு சம்பளம் வாங்கினதே இல்லை. ஒரு 28 நாள் வேலை செய்வேன், வேலை பிடிக்கலன்னு நின்றுவேன். அதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனி போவேன், வேலை பிடிக்கலன்னு நின்றுவேன். வேலை செய்யவே முடியல, அலைக்கழிப்போய். சில பேர்த்தரோட வாழ்க்கையில் பிரதர் 6 மாதம் பிரதர் இருக்க முடியல. சம்பளம் சரியாக போட மாட்டேங்கிறாங்க. சம்பளம் நல்லா கொடுப்பாங்கன்னு பார்க்குறேன், சம்பளம் தர மாட்டேங்கிறாங்க. என்னுடைய சம்பளத்தை மாற்றி மாற்றிக்கிட்டு இருக்காங்க. நான் குடியிருக்கிற வீடு பார்த்திங்கன்னா வாடகை ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. நான் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறேன், செட்டில் ஆக முடியல. ஒரு வேலையில் சேர்ந்து செட்டில் ஆகணும்னு நினைக்கிறேன், அந்த நேரம் பார்த்து அந்த வேலையிலேருந்து என்னை தூக்கிடுறாங்க. நான் இன்னொரு கம்பெனி போகிறேன், அந்த கம்பெனியில் கொஞ்ச நாள் இருக்கேன், அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, என்னை தூக்கிடுறாங்க. இப்படி ஒரு இடமா சுற்றி 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 சுற்றி. ஆபிரகாம் இருந்தால் பார்த்திங்கன்னா திடீர்னு கூடாரம் அமைப்பான், வந்து உக்காந்துருப்பான், திடீர்னு கூடாரத்தை கழட்டிட்டு இன்னொரு ஊருக்கு போயிடுவான். இப்படி கூடாரத்தை மாற்றி மாற்றி ஒரு நிலை இல்லாததாக இருக்கிறாங்க. அப்படியே மாறி 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 போவாங்க. பிரியமான தேவஜனமே, அப்படி இருக்க அவங்க வாழ்க்கை. இன்றைக்கி ஒரு நற்செய்தி, கர்த்தர் உங்களை செட்டில்மெண்ட்டில் வந்து உங்களை செட்டில் பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நிரந்தரமாக்குவார். டெம்பரவரி இல்லை, பெர்மனண்ட்டாக கர்த்தர் ஆற்றுவார். கடன் இருக்கிற வாழ்க்கை இல்லை, கடன் இல்லாத வாழ்க்கை, சமாதானம் நிறைந்தது. கர்த்தர் ஒரு வேளையில் கர்த்தர் உங்களை அமர்த்துவார். அதில் நீங்கள் தான் பாஸு. நம்புகிற ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் பார்த்து ஆளை தூக்கலாம், ஆளை வைக்கலாம். நம்புறீங்களா? கர்த்தர் அப்படி தான் உங்களை உயர்த்த போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு வேலை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா எல்லாமே செட்டில் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க. நோ 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 நோ, தட் நாட் லைக் தட். அற்புதத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார், அதிசயத்தை கொடுக்க போகிறார். ஒரு வீடு வாங்கும்படி கர்த்தர் கொடுப்பார். நம்புறீங்களா? எத்தனை பேர்த்துக்கு வீடு வேணும்? நிறைய பேர்த்துக்கு வீடு வேணும். ஆமாம், இல்லை எனக்கும் கை தூக்குறேன், எனக்கும் வீடு வேணும். அப்போ விற்கிற வீடு அதை வாடகை விட்டுருவேன். சரியா? ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவருங்க. இந்த புதிய வருஷத்தில் நான் வந்து உங்களை ஆசீர்வாதமாக தான் நான் சொல்லணும். ஏன்னா ஆண்டோட வார்த்தை தான் சொல்லுது, நான் கொடியேற்றுவேன்றாரு. ஆமென். ஜனங்களுக்கு நேராக என் கரங்களை உயர்த்துவேன் இருக்காரு. அதனால் ஆண்டவர் கைவிட மாட்டாருங்க. உலகம் கைவிடும், உறவு கைவிடும், கம்பெனி கைவிடும், கவர்மெண்ட் கைவிடும், பட் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கைவிட மாட்டார். டெம்பரவரி அல்ல, பெர்மனண்ட்டாக கர்த்தர் ஒரு இடத்துல ஆண்டவர் உங்களை ஸ்தாபிக்கும்படி செய்வார். ஒரு பிளாட்டு கிடையாது, தேசத்தையே கர்த்தர் கொடுத்தார். நேசங்களை கர்த்தர் கொடுத்தார், தேசங்களை கர்த்தர் கொடுத்தார். வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க அவர் சித்தமுள்ள தேவனாக இருக்கிறார். பயப்படாதே சிறு மந்தையே, உனக்கு ஒரு சின்ன வீடு தருவேன். அப்பா, நான் ஒரு குப்பையும் தூசியும் பூச்சியுமா இருக்கேன், எப்படியாவது என்னை ஆசீர்வதிங்க. அப்படி பார்க்காதீங்க. நீங்கள் அப்பாவோட பிள்ளை, ஏசப்பாவோட பிள்ளை. ஆமீன். அதனால் அந்த கெத்து வேணும். ஆமீன், அல்லேலூயா. அவரை மாதிரி இருக்கீங்களா இல்லையா? ஆமாம், அவரை மாதிரி தான் இருக்கிறோம் எல்லாமே.
சில மரத்தில் பார்த்தீங்கன்னா கொடி இருக்கும். பார்த்தீங்கன்னா கொடி வந்து அப்படியே அப்படியே பார்த்துருக்கீங்களா? கொடி அப்படியே சாந்திக்கிட்டே இருக்கும். பேரசைட்டுன்பாங்க. அந்த மரத்தில் இன்னொரு மரம் வரும், பார்த்துருக்கீங்களா? அந்த மரம் என்ன பண்ணு தெரியுமா? அந்த அந்த செடி என்ன பண்ண தெரியுமா? இந்த மரத்தில் இருக்க தண்ணீரையும் எடுத்துக்கும், அந்த மரத்தில் இருக்க சத்தையும் எடுத்துக்கிட்டு அது வளர ஆரம்பிக்கும். இந்த மரம் செத்து போச்சுன்னா அந்த கொடியும் என்ன பண்ணும், அந்த செடியும் என்ன பண்ணும், செத்து போயிடும். அப்படி ஆண்டவர் வைக்கல. ஆண்டவர் உங்களை கொடியில், ஆண்டவர் உங்களை கனி கொடுக்கறதாக விருட்சமாக கர்த்தர் இந்த வருஷத்தில் வைக்க போகிறார். ஆமேன், ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை அப்படியா மாற்ற போகிறாரு. இவ்வளோ நாள் நீங்கள் வந்து இன்னொருத்தர சார்ந்திருக்கணும், அவரே எப்போ பார்த்தாலும் அவருக்கு வணக்கம் போடணும், அவருக்கு கும்பிடு போடணுன்றதான் இல்லை. அவரெல்லாம் நீங்கள் எதுவும் தாஜா போட வேணாம். என் ஆண்டவர்கிட்ட பார்க்காந்து 1 மணி நேரம் இருந்து வானாதி வானங்கள் கொள்ளாதவர் அப்படின்னு பாடினீங்கன்னா போதும், தேவ பிரசனம் அப்படியே இறங்கிடும். அப்படியே தேவதூதெல்லாம் இறங்கிடுவான். தேவோட வல்லமை அப்படியே இறங்க ஆரம்பிக்கும். நம்பர் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஏசாயா 30:15 எடுத்து வாசிக்கலாம். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பெலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். சால்வேஷன் கிடையாது. மனம் திரும்பினா ரட்சிக்கப்படுற அந்த மனம் திரும்பி இல்லை. நீங்கள் டேர்ன், இங்கிலீஷில் நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் டேர்ன், அதாவது நீங்கள் போகிற வழியில் டேர்ன் பண்ணிடுங்க. இந்த வழியிலேருந்து நான் டேர்ன் பண்ணிட்டீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், ரட்சிக்கப்படுவாராம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க ஆரம்பிச்சிடுவாராம். எப்படி ஆஸ்வதிப்பார்? அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனை திரும்ப. நீங்கள் சாஃப்டாக இருக்கிறது, அமைதலாக இருக்கிறது, சும்மா கோட்டு நீங்கள் போட்டு கத்துறதுனால ஆண்டவர் கொடுத்துருவாரா? அமைந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆகவே இந்த மனம் திரும்பின்ற வார்த்தை நீங்கள் இங்கிலீஷ் பைபிளில் படிச்சிங்கன்னா ரிட்டர்ன். நீங்கள் ரிட்டர்ன் ஆண்டவருக்கு திருப்பிட்ட வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏசப்பாட்ட வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவர்கிட்ட நீங்கள் வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். கர்த்தர் என்ன பண்ணுவார் தெரியுமா? உங்கள் கொடியை உயர்த்த ஆரம்பிச்சிடுவார். இவ்வளோ நாள் நீங்கள் உலகத்துக்கு ஓடி இருப்பீங்க. இல்லை, இப்போ நான் இந்த வருஷத்தை வந்து நான் அப்படி கிடையாது. ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த வருஷத்தில் அப்படி இல்லை. ஒரு ஆத்மாவது ஒரு மாதத்துக்கு ஒன்று கொண்டு வருவேன். முடியுமா? முடியாதாங்க? தாராளமாக முடியும். என்னால் முடியும். உங்களால் முடியுமா? சவுண்டாக இருக்கு சார், சொல்லுங்கள். நான் பெரிய காரியங்கள்லாம் சொல்ல. உங்களால் முடியுமா? முடியும். தேவோட ராஜ்யத்தை கட்டுங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆகவே டேர்ன், ரிப்பண்ட், அதாவது டேர்ன் பண்ணுங்க, அப்படியே திரும்பிடுங்க. இந்த வாழ்க்கை வேணாம் எனக்கு கர்த்தர் கொடுக்குற வாழ்க்கை. நம்பிக்கையுமே, அது என்னம்மா வசனம் சொல்லுது, அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் வேண்டாம். அப்படின்னா என்ன? நீங்கள் குவைட்டாக இருந்து நம்புனீங்கன்னா அதுதான் உங்கள் பலன். இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தர் தேவன் சொல்லுகிறது, நீங்களே அப்படி மனதாக இராமல் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் சைலண்ட்டாக இருந்தீங்கன்னாவே கர்த்தர் எல்லா ப்ராப்ளத்தையும் ஆண்டவர் சொல்லுது. எப்படி இருக்கணுமா? அமைதியாக இருக்கணுமா? எப்படி இருக்கணுமா? நம்பிக்கையாக இருக்கணுமா? இப்படிலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுப்பாராம். ப்ராப்ளம் இருக்கத்தாங்க செய்யுது, எல்லாத்துக்கும் ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் அந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வரத்துக்கு என்ன ஒரே வழின்னு சொன்னால் குவைட்னஸ் அண்ட் கான்ஃபிடென்ஸ். குவைட்னஸ், அதாவது அமைதியாக இருக்குது. கர்த்தர் செய்வாருங்க, அவர் அழட்டிக்க மாட்டார். பார்த்துக்கோங்க. அந்த 6 நாள் ஆயிடுச்சு இல்லையா அவர் உலகத்தை சிருஷ்டிப்பதற்கு. 7ஆவது நாள் என்ன பண்ணார் அவர்? ஆமாம், அசால்ட்டாக இருந்தார், பேசாமல் அதை செய்து. ஆமாம், கர்த்தர் உங்களை நீ ஆஸ்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவச்சனமே, ஆண்டவராகிய தேவன் ஆஸ்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை என்னை ஆஸ்வதிப்பார். ஆகவே பிரியமான தேவச்சனமே, வசனம் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். Genesis chapter 1 verses 2. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆமா, 2 காரியங்கள். என்ன காரியங்கள்? ஒன்று ஒழுங்கின்மை, இன்னொன்று வெறுமை. வெறுமைன்னா என்னன்னா எம்டி. அதுக்கு எப்ரே மொழியில் க்ரோ சாஃப்ட் அப்படின்னு அர்த்தமா, இன்னொன்று ரிலாக்ஸ் என்று சொல்லி அர்த்தமா. கோ சாஃப்ட், அமைதலா. ஆண்டவர் காலை பொழுதில் விடிய கால வெளிப்பை போல் பிரச்சனைகள் எல்லாம் மாறும்னு சொல்லியிருக்கு இல்லையா? அப்போ விடிய காலையில் ஆண்டவராகிய தேவன் அது உலாமினார் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ அந்த பூமி எப்படி இருந்துச்சுன்னா 2 காரியங்கள் இருந்துச்சு. ஒன்று வந்து எப்படி இருக்கான்? ஒழுங்கின்மை. உங்ககிட்ட ஒழுங்கின்மை இருந்துச்சுன்னா இன்றைக்கி ஆண்டவருடைய உறவை தேடுங்க, ஆண்டவர் கூட உறவை வச்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் ஆஸ்வதிப்பார். எம்டி, நிறைய பேரோட வெறுமை, அதாவது இந்த பூமியில் ஒன்றுமே இல்லை, மரம் செடி கொடிகள் தான். அந்த ஏதேன் தோட்டத்தில் மட்டும் தான் இருந்துச்சு, மற்றதெல்லாம் இன்னுமே இல்லை. அவர் தான் எல்லாத்தையும் கொண்டு வந்து உள்ள ஒன்றா வைக்கிறாரு. அது அப்படியே பூமி இப்போ இதாவது. அதுக்கப்புறம் ஆதாம் கொண்டு வந்து விட்றாரு. ஆதாம் என்ன பண்ணுறாரு?
இந்த தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாப்போம். 2 கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? பண்படுத்தவும் பாதுகாப்போம். அவர் என்ன பண்ணுவார்? நிலத்தை எப்படி பாதுகாப்பார்? தண்ணி அரைச்சி ஊற்றுனாரா? எவ்வளோ தூரத்துக்கு தண்ணி ஏற்ற முடியும்? அவர் ஒன்றுமே செய்யலை. என்ன செஞ்சார் தெரியுமா? அப்பா என்ன செஞ்சாரோ அதே தான் பிள்ளை செஞ்சான். தண்ணி உண்டா கடவுது, தண்ணி எங்கே பாய கடவுதுன்னா தண்ணி பாயும். அப்படி தான் செஞ்சான். அன்னைக்கு காக்கான்னு பேர் வச்சானா இன்றைக்கும் அது காக்கா தான். அன்னைக்கு புலின்னு பேர் வச்சானா இன்றைக்கும் அது புலி தான். சரியா? அப்படிப்பட்ட ஒரு அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை யார் கொடுத்தாருன்னா ஆதாம் கொடுத்துருந்தார். தண்ணி இறச்சி ஊற்றுனாங்க பண்படுத்துறதுக்கு. ஒரு 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 செடி ஒரு மரம் வர்றதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம நெல் அந்த கல்லெல்லாம் பொறுக்கணும், அதுக்கப்புறம் விதைக்கணும், அதுக்கப்புறம் தண்ணி பாய்ச்சணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆண்டவர் சொன்னார் வெளிச்சம் உண்டாக கடவுதுனாரு. வெளிச்சம் உண்டாயிடுச்சு. இப்போ நாளைக்கெல்லாம் போய் பிரியாணி உண்டாக கடவுது அப்படின்னு போய் கிச்சனில் சொன்னீங்கன்னா ஒன்றும் வராது. பூனை தான் படுத்து கிடக்கும் அடுப்பில். அந்த காலத்தில் அடுப்பு நெருப்பு வச்சு எரிப்பாங்க, ராட்டி கீட்டிலாம் வச்சு எரிப்பாங்க. காலைல பார்த்தா பூனை படுத்து கிடக்கும் அதுக்குள்ளே சூட்டுக்கு. அப்புறம் அதை வேட்டி விட்டு நம்ம சமைக்க வேண்டிய. இப்போ தான் கேஸ் வந்துருச்சு இல்லையா? அதனால் நான் சொல்கிறேன், க்ரோ சாஃப்ட், ரிலாக்ஸ், சாதாரணமாக இருங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. 2 இருந்துச்சு. என்னென்னா ஒழுங்கின்மை, வெறுமை. வெறுமைன்னு உங்கள் வீட்டில் பைக் இல்லையா? தருவார். கார் இல்லையா? தருவார். வேலை இல்லையா? தருவார். திருமணமாகலையா? தருவார். கொடியேற்றுவாருங்க. நம்புறீங்களாங்க? ஆமென். உங்கள் வீட்டில் கார் இல்லையா? வீடு இல்லையா? ஆண்டவர் நிச்சயம் தருவார். இதெல்லாம் நமக்கு வேணும்னு அவருக்கு தெரியும் இல்லையா? இல்லை நீ எப்படியே ஆண்டியாகவே இருறா, எப்போ பார்த்தாலும் ஒரு பிச்சை எடுத்துகிட்டே இரு அப்படின்றது ஆண்டவர் இல்லை. நீ ராஜாவும் நான் ராஜாவும் ஆண்ட கத்தரை வைத்திருக்கிறார். ஆமென். அந்த மாதிரி தான் இருக்கணும். அதை விட்டு பிச்சைக்கார உலகத்தில் வரக்கூடாது. கத்தர் உங்களே என்னை ஆஸ்வதிப்பார். சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே ஸோ பி ரிலாக்ஸ். ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த கால நேரத்தில் ஆதாமை கூப்பிட்டு என்ன சொன்னார்னா, வாடா நம்ம பேசிகிட்டு இருக்கலாம்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து நடந்து உலாவ ஆரம்பித்தாங்களாம். என்ன ஆரம்பித்தாங்களாம்? உலாவ ஆரம்பித்தாங்க. ஐயோ தண்ணி இல்லையே, இது உனக்கு தண்ணி ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். ஐயோ அந்த மரம் பழுக்கவே மாட்டேங்குது, அது அப்படியே இருக்குது. எங்கள் வீட்டில் ஒரு மரம் இருக்குது. 2021 நட்ட மாமரம் பெருசாக இருக்குது. இன்ன வரைக்கும் ஒரு பூ கூட விடலை. இந்த மரத்தை வெட்டி போடணுன்னு நினச்சிட்ருக்கேன். ஏசப்பா சொன்னார்ல, இதில் ஒன்றுமே கனியை காணோம். நான் இப்போ சரி இருக்கட்டும், இந்த 1 வருஷமாவது பூ அது வரட்டும் அப்படின்னு பார்க்குறது சொல்லிகிட்டு இருக்கேன். நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, உங்கள் வாழ்க்கை கனி கொடுக்குற வாழ்க்கையாக மாற வேண்டும். 2026 வீடு இல்லைனா வீடு வரும், காரில்னா கார் வரும், பைக்கில்னா பைக் வரும். திருமணமாகாதவங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் அம்மன்னு சொல்லிட்டுருக்காதீங்க. ஆமாம், திருமணமாகாதவர்களுக்கு திருமணத்தை ஆண்டவர் சீக்கிரமாக முடித்து கொடுப்பார் இந்த வருஷத்தில். நம்புறீங்களா? ஆமாம். எது எம்டியாக இருக்கோ அதெல்லாம் ஆண்டவர் ஃபில்லப் பண்ணுவார். எது எம்டியாக இருக்கோ, எது காலியாக இருக்கோ ஆண்டவர் ஃபில்லப் பண்ணுவார். எப்படி ஆண்டவராகிய தேவன் வருவார் பார்த்தீங்கன்னா, அதிகாலையில் வந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். ஆமாம், பாருங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எப்படி பண்ணால் மெதுவாக சைலண்ட்டாக அப்படி வாக் பண்ணிட்டு போகிறாரு. விடிய கால வெளுப்பு. அந்த விடிய காலில் எப்படி வந்துச்சு? காலையில் நீங்கள் எந்திரிக்கிறீங்க இல்லையா? எந்திரிச்சோன்னே டக்குன்னு எல்இடி லைட்டு போட்ட மாதிரி பளிச்சின்னு லைட் வந்துருச்சா? காலையில் எப்படி வருது? கொஞ்சம் கொஞ்சமாக வருது இல்லை? கொஞ்சம் வெளிச்சம் அப்படி வரும். இந்த கீழ்வானத்தில் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சவங்களுக்கு தெரியும். போர்வையை மூடிட்டு தூங்குறவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் வெளிச்சம் வரும், டக்குன்னு பளிச்சுன்னு லைட் வந்துடாது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படித்தான் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஹல்லேலூயா. 12 மணி வரை தான் உச்சி வெயில், சூரியன் நடுவில் இருக்கும். அந்த மாதிரி பிரகாசமான வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நம்புறீங்களா? ஆமென். கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். இந்த வருஷத்து முடிவதுக்குள்ளே என்னென்ன இன்னைக்கு சொன்னோம்னோ அதெல்லாம் நடக்கும். கர்த்தர் உங்களுக்காக கொடியேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய வாழ்க்கை அவர் உங்களுக்கும் எனக்கும் தேவனாக கர்த்தராக இருக்கிறபடினால ஹீ இஸ் அவர் ஃப்ளாக் பேரர். அவர் பிடிச்சுக்கொண்டு பயப்படாத, ஜெபம் பண்ணு,
இன்னும் ஜெபம் பண்ணு, அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணு, அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணு, இன்னும் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணு, இன்னும் ஆண்டோட வார்த்தையை பிடிச்சிக்கோ. ஆண்டோட வார்த்தை உங்களுக்குள்ளே பேசும். அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே பேசும்பொழுது, அந்நிய பாஷை போகும்பொழுது டென்ஷன் குறைஞ்சிரும். டென்ஷன் இருக்கனால தான் சில நேரத்தில் நம்மளால் ஜெபிக்க கூட முடியாது, சில நேரத்தில் நமக்கு விசுவாசம் கூட செயல்படாது, சில நேரத்தில் அற்புதம் கூட நடக்காது. டென்ஷன் ஆகாதீங்க. அந்நிய பாஷை பேசினாவே வசனம் சொல்லுது, இளைப்படைந்தவனை இளைப்பார பண்ணுகிற பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். அடுத்த வசனம் படிங்க. இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல். ஆமா, இதுதான் இளைப்பாறுதல். எது? அந்நிய பாஷை பேசும்பொழுது ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பார். தாவீது பிரச்சனையில் இருக்கப்ப சாமுவேலில் தான் அவனை அபிஷேகம் பண்ணார். திருப்பியும் போய் சாமுவேல்கிட்ட போய், எனக்கு இது மாதிரி பிரச்சனை இருக்குது, சவுல் என்னை துரத்துறான், நான் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி என்னைக்காவது சாமுவேல்கிட்ட போய் தாவீது கேட்டானா? கேட்கல. அவர் மரணம் அடை வரைக்கும் என்ன செய்யலை? கேட்கல. அவன் யார்கிட்ட தெரியுமா சொல்லுவான்? டைரெக்டாக ஆண்டுகிட்ட சொல்லுவான். ஆண்டவரே, இப்படி பிரச்சனை, அலைஞ்சு திரிகிறேன், என் கண்ணீரை துருக்கில் வையும், அவைகளெல்லாம் உன் கணக்கில் அல்லவோ இருக்கிறது அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பார். அவர் சாமுவேல்கிட்ட போய் சொல்லலை. யார்கிட்ட சொன்னார்னா தேவனிடத்தில் சொல்ல ஆரம்பித்தார், கர்த்தரிடத்தில் சொல்ல ஆரம்பித்தார். நீங்களும் இந்த வருடத்தில் கர்த்தரிடத்தில் சொல்லிட்டு விட்டுருங்க, அவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். அவர் உங்களுக்கு முன்பாக கொடி ஏற்றுவார். நீ போ மகனே, நீ போ மகளே, போ குடும்பமே, கர்த்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன் காரியமெல்லாம் ஜெயமாய் மாறும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நம்புறவங்க ராமன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 2:7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். ஏன் நாசியில ஊதினார்? நாசினானது நீங்கள் மலேசியாவில் போய் நாசின்னா சோறுன்னு அர்த்தம். இங்கே நாசின்னு என்னது? எதுங்க? மூக்கு. என் கண்ணில் ஊதிருக்க வேண்டியது தானே? என் ஹார்ட்டில் அப்படியே பழந்த விட்டு கொஞ்சம் ஊதிருக்க வேண்டியது தானே? காதில் ஊதிருக்க வேண்டியது தானே? கையில் ஊதிருக்க வேண்டியது தானே? ஏன் மூக்கில் ஊதினார் தெரியுமா? ஏன் மூக்கில் ஊதினார்? கோபம் எப்படி வரும்? எதுக்கு மேலே வரும்? அதனால தான் அங்கே ஊதினார். புரியுதுங்களா? சாஃப்டாரு, கொஞ்சம் அமைதலாரு, உங்கள் கோபத்தெல்லாம் அடைக்கிறங்க. மனுஷனுடைய கோபம் தேவனிடத்திலிருந்து என்னத்தை கொண்டாடாது? நீதியை வர்ஷிக்கப்படாது. அவர் கோபமாக இருக்கார். நீங்கள் பாவம் செஞ்சுட்டு போனால், ஏன்டா அப்படி செஞ்சா, படா உனக்கு எதுவுமே தரமாட்டேன், சாப்பிடா கிடந்து அப்படின்னு நான் சொல்கிறார். இல்லை, என்ன செஞ்சான்னு கேட்டார்ல. ஆதாம் எங்கே? நான் டெய்லி உன் கூட வாக்கிங் வருவேன், நீ வாக்கிங் வரலையே. ரொம்ப சந்தோஷம் பாருங்க. ஆண்டவர் தப்பு செஞ்சால் கூட அவனை கேட்குறாரு, எங்கடா ஆதாம் இருக்க, நீ வருவே இல்லை, எங்கே காணோம்? இல்லை, நான் இங்கே ஒழிஞ்சிட்ருக்கேன். நீ நிர்வாணி உனக்கு யார் சொன்னா? இவருக்கு தெரியும். ஆனால் என்ன பண்ணுறாரு பாருங்க, எவ்வளோ பெரிய ஹார்ட் பாருங்கள் ஆண்டவருக்கு. நீ வா, உன் நிர்வாணி யார் சொன்னது? நான் உன்னை சொல்லலையே, நான் தானே உன்னை படைத்தேன். 2026 முழுவதும் ஒவ்வொரு குடும்பம் ஒவ்வொரு நாளும் ஜெயத்தை கர்த்தர் ஆண்டவராக தேவன் கொடுக்க அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எங்கே கொண்டு போய் ஊதினார்னா மூக்கில் ஊதினார், நாசியிலே சுவாசம். கோபப்படக்கூடாது. கோபம் வரப்படுகிறதுனால என்னன்னா நிறைய ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம். ஒரே ஒரு இடத்துல கோபப்பட்டார். எது? அவருடைய வீடு எப்படி இருந்துச்சுன்னா கல்லர் குகையானதுனால தான் அவன் கோபப்பட்டார். மற்றபடி அவர் என்ன செய்யலை, கோபமே இல்லை. பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவள் யாருன்னா விபச்சாரத்தை கையும் களவுமா பிடிக்கப்பட்டது. உன்னை நியாயம் தீர்க்கப்பட்டவர்கள் எங்கே அப்படின்னு கேட்பார். யாரும் இல்லை. அப்போ அவர் சொல்வார், நானும் உன்னை நியாயம் தீர்க்கலை, நீ போகலாம், இனி பாவம் செய்யாத. நம்மளாம் தான் என்ன பண்ணிடுவோம், 10 கற்பனைகள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே முடிச்சிடலாம். லாஸ்ட்டில் ஒன்று இருக்குது, இச்சியாதிருப்பாயாக்க. அதில் எல்லாருமே ஃபெயில் ஆயிடுவாங்க. கொஞ்சம் கோல்டை பார்த்தா மனசில் கொஞ்சம் ஒரு கோல்டு குமிச்சு வச்சுருக்குன்னு வச்சுக்கிங்களேன். உண்மையிலே சொல்லுங்கள், ஆசைப்படுவீங்களா பட மாட்டிங்களா? அவள் 10 கற்பனையில் அவுட்டு. ஏசு கிறிஸ்துக்கு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. பூமியை ராஜ்யத்தை எல்லாம் காட்டினான்ல பிசாசு.
எல்லாத்தையும் உங்களுக்கு தான் வச்சுக்கோ, என்னை மாத்திரம் நீ என்ன பண்ணு, வணங்கிக்கோ. அவர் என்ன சொன்னார்? படா அப்படின்ட்டார். தேவனாய் கர்த்தர் ஒருவருக்கு மாத்திரமே நீ பணிந்து கொள்ளாய் என்று எழுதியிருக்கிறது அப்படிமா. அவனே சொல்வான், உண்மை பற்றி எழுதியிருக்குது. நீ எங்கே நீ கீழே விழுந்தீங்கன்னா தூதர்கள் என்ன பண்ணுவாங்க? உன்னைய பிடிச்சிக்குவாங்க. எழுதியிருக்குது. அவனுக்கும் தெரியும் வசனம். உங்களுக்கு தெரியாத வசனம் இன்னும் பெரிய விஷயம் இல்லை, அவனுக்கும் வசனம் தெரியும். யாக்கோபு 2:19 எடுத்து பாருங்களேன். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாயா? அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. என்னமா பிசாசுகளும் என்ன பண்ணுது? தேவன் உண்டென்று விசுவாசத்தை நடுங்குகிறது. நீங்க என்ன பண்ணணும்? பிரச்சனை வரும்பொழுது, போராட்டம் பொழுது நீங்க தான் நடுங்குறீங்க. இயேசு நாமத்தினாலே போ, இந்த வியாதி போ, ஆணி வேரோட பிடுங்கி தூக்கி எறிங்க இயேசு நாமத்தினால். சொல்லியிருக்கார் இல்லையா? மலைகள் பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னால் என்ன பண்ணும்? அது பிடுங்கி சமுத்திரத்தை தான் விழும். அவ்வளோ வல்லமை உங்கள் நாக்கில் இருக்குது, அதிகாரம் உங்கள் நாவில் இருக்குது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில், அந்த அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஆதாம்க்கு என்ன அதிகாரம் கொடுத்தாரோ அதே அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கொடுத்துறார். அதேயோடு ஆண்டவராகிய தேவன் ஃப்ளாக் பேரரா ஆண்டவர் கொடியேற்றுகிறார். உங்கள் கூடையே கர்த்தர் இருக்கிறார். நீங்கள் ஜெயிக்க முடிவு வைப்பார். எல்லா இடத்துலையும் அவர் ஜெயிச்சுட்டு நீங்கள் ஜெயித்த மாதிரி அவர் இது பண்ணுவார். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவர் தான் யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுறேன், யுத்தம் பண்ணிட்டு நீங்கள் தான் ஜெயிச்சேன்னு சொல்லிடுவார். அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நல்ல ஆண்டவர். நல்லா இருக்கே. படிக்க வேண்டியது உங்கள் கடமை, பாஸ் ஆக்க வேண்டியது அவரோட கடமை. இருக்கீங்களா? ஆமேன். ஆண்டவர் என்ன செய்தாரா? நாசிலே சுவாசத்தை ஊதினார். ஏன்னா நீ கோபப்படக்கூடாது. அதுவும் இல்லாமல் ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் தனித்து இருப்பீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் ஐசோலேட்டட், தனித்து இருக்கிறீங்க, ஐசோலேட்டடாக இருக்கீங்க, சிறையிருப்பு இருக்குன்னு சொன்னால் ஆண்டவர் உங்கள் சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். தனித்திருப்பீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் விடுதலை கொடுக்குற தேவன். உறவுகள் பிரிந்திருக்கலாம், ஆனால் உங்களை ஆண்டவர் விட்டு கொடுக்க மாட்டார். ஐசோலேஷன் இருக்கும், ஆனால் கர்த்தர் உங்களை விட்டு ஒரு நாளும் போக மாட்டார். நிலையற்றது, அன்சர்டனிட்டி, இது நிலை, இதுதான் இந்த வேலை, இதுதான் நிரந்தரம் அப்படின்னு நினைக்க முடியல பிரதர். ஆனால் இந்த வருஷம் இதுதான் நிரந்தரம்னு ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஆகவே இதோ ஜாதிகளுக்கு நேராய் என் கரத்தை உயர்த்தி, உங்கள் கரத்தை உயர்த்தி சொல்லுங்களேன், என் கரத்தை உயர்த்தி. வேலை செய்கிற இடத்துல நீங்கள் தான் நம்பர் 1. ஜனங்களுக்கு நேராக என் கொடியை பாதை உங்களுக்கு ஆண்டவர் திறந்து கொடுப்பார். திறந்த வாசலை கர்த்தர் வைக்கிறார், ஒருவனும் அதை பூட்டான். ஜனங்களுக்கு நேராக என் கொடியை ஏற்றுவேன். நீங்கள் வெற்றி நிச்சயம் தெரிஞ்சு போச்சு. தைரியமாய் செயல்படுங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தாவே, மை நன்றியோடு மை துதிக்கிறோம். ஆண்டவரே, மை சோத்தரிக்கிறோம். இந்த புதிய ஆண்டுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, கிருபையாக இரக்கமாக இந்த நாளில் ஆரம்பிக்கிற இந்த நேரத்தில் கர்த்தருடைய கிருபை எங்கள் ஒவ்வொருவரோடு இருந்ததுக்காக நன்றி. இந்த நாள் இந்த ஆராதனையில் கர்த்தர் எங்களோடு இடைப்பட்ட கிருபைக்காக கோடானு கோடி நன்றி செலுத்துக சுவாமி. நாங்கள் பிள்ளைகளற்றும் தனித்தும் நிலையற்றும் சிறைப்பட்டும் இருந்தோம். ஆனாலும் கர்த்தர் 25 வருடம் முழுவதும் காத்த தேவன். இந்த 26 வருடத்திலும் நீர் எங்களுக்காக ஜனங்களுக்கு நேராக கரத்து உயர்த்தப்பட்டதற்காக நன்றி. உயர்த்தப்பட்ட நம்முடைய கரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துங்க சுவாமி. ஆண்டவரே, எங்களுக்காக ஒரு வெற்றி கொடியை நீங்கள் ஏற்றியதற்காக உமக்கு நன்றி. இந்த நாளில் தோல்வி அடைந்த ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஆண்டவரே, இந்த ஜெயக்கொடியானவர் ஏற்றப்படுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துங்க சுவாமி. ஒவ்வொரு குடும்பங்களிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஆண்டவரே, நம்முடைய வெற்றி கொடி அந்த வருடம் முழுவதும் எங்களை ஆளுகை செய்யும்படியாக நம்முடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். நீர் எங்களை உயர்த்தியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய திருக்கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார்த்தையை சுமந்தவர்களாக நாங்கள் போக கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தை கொண்டு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல இயேசுவாமி. ஆமீன், ஆமீன்.
ஜெப தேவைக்கு 9894913619. எல்லாரும்